இந்த நெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, போட்ட முந்திரி திராட்சை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதே நெய்ல இப்போ நான் 1 கப் அவல் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நெய்ல நல்லா அவலை வறுத்துக்குங்க. பாருங்க, அவல் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இந்த அவலை வந்து ஒரு தனி தட்டுக்கு மாத்தி வச்சிடலாம். இப்போ அந்த அவல் வறுத்த கடாயிலேயே 4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதை நல்லா காசிக்கலாம். பாருங்க, பால் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க அவலை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பால்ல நல்லா அவல் வேகணும். பாருங்க, நல்லா கொதிச்சு வரும்போது இந்த மாதிரி சைட்ல எல்லாம் நல்லா ஆடகட்டும். இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து விட்டு காசிக்குங்க. அப்ப பாயசம் நல்லா டேஸ்டா இருக்கும். பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல நம்ம 5 ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். பிடிச்சி வச்ச ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. இப்போ கண்டென்ஸ் மில்க் சேர்த்திருக்கனால ஆல்ரெடி ஸ்வீட் இருக்கும். நான் வந்து நாட்டு சர்க்கரை வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். நான் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை சேர்த்திக்கங்க. பாருங்க, அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொரிச்சு வச்சிருக்க திராட்சை முந்திரியை போட்டு இறக்கிக்கலாம். உமா ரெசிபீஸின் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த அவல் பாயசத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம்.